என்னோட ஃபாலோவர்ஸில் ஒருத்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி இதை பற்றி பேச முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. என்னென்னா, இவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூலில் கூட படிக்கிற பையனோட அம்மா, அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40 வயசு இருக்கும், இவங்களுக்கு 30 வயசு இருக்கும். மீட் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அந்த அக்கா கொஞ்சம் நெருக்கமாக பழகுற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, ஒரு நாளைக்கு அடிக்கடி கால் பண்ணுறது, சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டுக்கு வர்றது, எதையாவது ஃபுட் எடுத்துகிட்டு, நான் உன்னை தங்கச்சியாக பார்க்குறேன், நீ என்னை அக்காவாக பாருன்னு சொல்லி வீட்டில் இருக்க எல்லார்கிட்டையும் உரிமை எடுத்திருக்காங்க. எங்கேயாவது வெளியே போனால் இவங்களை பே பண்ணவே விடாமல் அவங்களே பே பண்ணியிருக்காங்க. ஒரு தடவை இந்த அக்கா அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது வர வேண்டான்னு சொல்லியும் பார்க்குறதுக்கு அங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுக்கா, கொஞ்சம் டாக்ஸிக்காகவும் இருக்குது அப்படின்னு. நான் தான் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணாமல் விடணும்னு தோணுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, உனக்கு தான் இது புரியலை, என்னோட ஏஜ் வரும்போது உனக்கு இந்த லோன்லினஸ் புரியும், இனி நீயே வந்து பேசினாலும் நான் பேசுவேன், ஆனால் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படியும் இவங்க அடிக்கடி மீட் பண்ண வேண்டிய சந்தர்ப்பத்துலேயும் 2 பேருக்குமே சங்கடமாக தான் முடியுதுன்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணாங்க. எனக்கு இதில் என்ன தோணுதுன்னா, அது அன்பாகவே இருந்தாலும் அது நமக்கு ஏற்றுக்கக்கூடியதா, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா வேண்டான்னு சொல்கிறதுல தப்பு இல்லை தான். கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்களும் நம்ம பண்ணுறது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, தொல்லையாக இருக்கான்னு கவனிக்கணும் தானே. அவங்களுக்கு எதையுமே திருப்பி பண்ண முடியல அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியை விட, சௌகரியம் இல்லாத இடத்துல இனி இருக்க வேண்டியது இல்லைன்னு நினச்சி சமாதானப்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதில் உங்களோட தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதை படிக்கும்போது அவங்களுக்குமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.